ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாச்சாரி கௌரபக்தவந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 4. அத்தியாயத்தின் தலைப்பு உன்னத அறிவு. பதம் 40. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. ஆனால் சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறை உணர்வை அடைவதில்லை. அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். சந்தேகம் கொள்ளும் ஆத்மாவிற்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பமில்லை. பொருளுரை. தரமான அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களின் பகவத்கீதையே மிகச் சிறந்ததாகும். மிருகங்களைப் போல இருக்கும் மனிதர்களுக்கு சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கையோ சாஸ்திர ஞானமோ இல்லை. சிலர் சாஸ்திரங்களை பற்றி அறிந்திருந்தாலும் அவற்றின் சில பகுதிகளை மேற்கோள் காட்ட முடிந்தாலும் அச்சொற்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. வேறு சிலர் பகவத்கீதையை போன்ற சாஸ்திரங்களில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வதில்லை. அத்தகைய நபர்கள் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்க இயலாது. அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். மேலே குறிப்பிடப்பட்ட நபர்களில் நம்பிக்கையின்றி எப்போதும் சந்தேகத்தில் உலர்பவர்கள் எவ்வித முன்னேற்றமும் அடைவதில்லை. கடவுளிடமும் அவரது சொற்களிலும் நம்பிக்கையற்ற மனிதர்கள் இவ்வுலகிலோ மறு உலகிலோ எந்த நன்மையும் அடைவதில்லை. அவர்களுக்கு சுகம் என்பதே இல்லை என்று கூறலாம். எனவே சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளை நம்பிக்கையுடன் பின்பற்றி ஞானத்தின் நிலைக்கு உயர்வு பெற வேண்டும். இந்த ஞானம் மட்டுமே ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான உன்னத தளத்திற்கு ஒருவனை உயர்த்தக்கூடியது. வேறு விதமாக கூறினால், சந்தேகமுடைய நபர்களுக்கு ஆன்மீக விடுதலைக்கான வாய்ப்பு சிறிதும் இல்லை. எனவே சீட பரம்பரையில் வரும் சிறந்த ஆச்சாரியர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி வெற்றியடைய வேண்டும். பதம் 41. மொழிபெயர்ப்பு. எவன் ஒருவன் தனது செயல்களின் பலனை துறந்து பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றானோ, எவனோ ஒருவனது சந்தேகங்கள் உன்னத ஞானத்தால் நீக்கப்பட்டு விட்டனவோ, அவன் தன்னில் நிலை பெற்றிருப்பது உறுதி. செல்வத்தை வெல்வோனே, இவ்வாறாக அவன் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுத்தப்படுவதில்லை. பொருளுரை. பரமபுருஷ பகவானால் உபதேசிக்கப்பட்டபடி பகவத்கீதையின் அறிவுரைகளை பின்பற்றுபவன் உன்னத ஞானத்தின் கருணையால் எல்லாவித சந்தேகங்களிலிருந்தும் விடுபடுகிறான். முழு கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பகவானின் அம்சமான அவன் ஏற்கனவே தன்னுணர்வில் நிலை பெற்றுள்ளான். எனவே அவன் சந்தேகமின்றி செயல்களின் பந்தத்திற்கு அப்பாற்பட்டவன். பதம் 42. மொழிபெயர்ப்பு. எனவே அறியாமையால் உன் இதயத்தில் எழுந்த ஐயங்கள் ஞானமெனும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும். யோக கவசம் பூண்டு பரத குலத்தவனே, எழுந்து போர் புரிவாயாக. பொருளுரை. இவ்வத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கும் யோக முறை சனாதன யோகம் அல்லது ஆத்மாக்களால் செய்யப்படும் நித்திய செயல்கள் எனப்படும். இந்த யோகத்தில் இருவகையான யாகங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று பௌதிக உடைமைகளை துறக்கும் யாகம், மற்றது ஆத்ம ஞானத்தின் யாகம். இது தூய ஆன்மீக செயலாகும். உடைமைகளை துறக்கும் யாகத்தை ஆன்மீக உணர்வுடன் இணைக்காவிடில் அத்தகைய யாகம் பௌதிகமானதாகிவிடும். ஆனால் அவற்றை ஆன்மீக நோக்கத்துடன் பக்தி தொண்டாக செய்தால்
அந்த யாகம் பக்குவமடைகிறது. நாம் ஆன்மீக செயல்களுக்கு வரும்போது தனது ஸ்வரூப நிலையை அறிதல், பரமபுருஷ பகவானை பற்றிய உண்மையை அறிதல் என இவையும் 2 விதமாக பிரிக்கப்படுவதை காண்கிறோம். பகவத்கீதையை உள்ளபடி பின்பற்றுபவன் ஆன்மீக அறிவின் இந்த 2 பிரிவுகளை மிக எளிமையாக உணரலாம். அவனுக்கு தான் இறைவனின் அம்சம் என்ற பக்குவமான ஞானத்தை அறிவதில் எந்த சிக்கலும் இல்லை. இந்த ஞானம் பகவானின் திவ்யமான செயல்களை எளிதாக புரிந்து கொள்ள உதவுவதால் மிகவும் நன்மை பயப்பதாகும். இவ்வத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பரமபுருஷ பகவானே தனது உன்னதமான செயல்களை விவரித்தார். கீதையின் அறிவுரைகளை உணராதவன் நம்பிக்கை அற்றவன் ஆவான். அவன் இறைவனால் தனக்கு அளிக்கப்பட்ட சிறு சுதந்திரத்தை தவறாக உபயோகிக்கின்றான். இத்தகைய அறிவுரைகளை பெற்றும் எல்லாவற்றையும் அறிந்த பரமபுருஷ பகவானின் நித்தியமான ஆனந்தமயமான இயற்கையை புரிந்து கொள்ளாதவன் நிச்சயமாக முதல் தர முட்டாளே. கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை படிப்படியாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் அறியாமையை அகற்ற முடியும். தேவர்களுக்கான யாகங்கள், பிரம்மனுக்கான யாகம், பிரம்மச்சாரியம், குடும்ப வாழ்க்கை, புலனடக்கம், அஷ்டாங்க யோக பயிற்சி, தவம், பௌதிக உடைமைகளை துரத்தல், வேதங்களை படித்தல், வர்ணாசிரம தர்மம் எனப்படும் சமூக அமைப்பில் பங்கு பெறுவதால் செய்யப்படும் யாகங்கள் என பல்வேறு யாகங்களின் மூலம் கிருஷ்ண உணர்வு எழுப்பப்படுகின்றது. யாகங்களாக அறியப்படும் இவை அனைத்தும் ஒழுக்கப்படுத்தும் செயல்களை அடிப்படையாக கொண்டவை. ஆனால் இச்செயல்கள் எல்லாவற்றின் முக்கிய உள்நோக்கம் தன்னுணர்வே யாகும். இந்த லட்சியத்தை தேடுபவனே பகவத்கீதையின் உண்மையான மாணவன். ஆனால் கிருஷ்ணரின் அதிகாரத்தை சந்தேகிப்பவன் வீழ்ச்சி அடைகிறான். எனவே பகவத்கீதை அல்லது வேறு எந்த சாஸ்திரமானாலும் அதனை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் சரணடைந்து தொண்டு செய்து பயில வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறான். அநாதி காலத்திலிருந்து வரும் சீட பரம்பரையைச் சேர்ந்தவரே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவாவார். கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனுக்கு உபதேசிக்கப்பட்டு இன்று வரை பூவுலகில் இருந்து வரும் இந்த பகவானின் கட்டளைகளிலிருந்து அவர் சிறிதும் பிறழ்வதே இல்லை. எனவே பகவத்கீதையின் பாதையை கீதையிலேயே கூறியுள்ளபடி பின்பற்ற வேண்டும். தனது சொந்த நோக்கங்களுக்காக கீதையின் உண்மையான பாதையிலிருந்து விலகியுள்ள சுயநலம் கொண்டவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக கிருஷ்ணரே பரமபுருஷர். அவரது செயல்கள் அனைத்தும் திவ்யமானவை. இதை அறிபவன் பகவத்கீதையை படிக்கும் ஆரம்ப நிலையிலேயே முக்தி பெற்ற ஆத்மா ஆவான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் உன்னத அறிவு என்னும் 4ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கௌர பிரமநந்தே, ஹரி ஹரி போல்.